ஹலோ எவ்ரிவன். நீட்டில் 2019லேருந்து 2025 வரைக்கும் இந்த ஹைபிரிடைசேஷன் அப்படிங்கிற டாப்பிக்கில் வந்து கொஷின்ஸ் கேட்காம இருந்ததில்லை. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து அந்த ஹைபிரிடைசேஷன் டாப்பிக்கில் ஒரு மாலிகுல் கொடுத்து அந்த மாலிகுலுடைய ஹைபிரிடைசேஷன் என்னன்னு கேட்பாங்க. எப்படி ஈஸியாக ஒரு மாலிகுலுடைய ஹைபிரிடைசேஷன் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ இந்த மாலிகுலுக்கு ஹைபிரிடைசேஷன் கேட்குறாங்க அப்படின்னா இந்த மாலிகுலுக்கு கூடிய இந்த சென்ட்ரல் ஆட்டம் எது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். சென்ட்ரல் ஆட்டம் யார் அப்படின்னா எது வந்து இந்த ரெண்டு ஆட்டமில் வந்து எந்த ஆட்டம் வந்து லெஸ் எலக்ட்ரோநெகட்டிவ் எலமெண்ட்டாக இருக்கோ அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்ட்ரல் ஆட்டமாக இருக்கும். ஸோ நைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் கம்பேர் பண்ணும்போது நைட்ரஜனோட எலக்ட்ரோநெகட்டிவிட்டி கம்மியாக இருக்கும். அப்போ எலக்ட்ரோநெகட்டிவிட்டி கம்மியாக இருக்கனால நைட்ரஜன் வந்து சென்ட்ரல் ஆட்டமாக இருக்கும். இப்போ நைட்ரஜன் எது வந்து சென்ட்ரல் ஆட்டமாக இருக்கும் அவருடைய வேலன்ஸ் எலக்ட்ரானை வந்து நீங்கள் பார்க்கணும். நைட்ரஜனில் வந்து வேலன்ஸ் எலக்ட்ரான் 5 இருக்கும். அப்போ நீங்கள் 5 ஸ்டார் போட்டுக்கணும். 1 2 3 4 5. இங்கே நெகட்டிவ் சார்ஜ் இருக்கனால ஒரு கெயின் ஆகிருக்கு, எலக்ட்ரான் வந்து கெயின் ஆகிருக்கு. அதனால் ஒரு இன்னொரு ஸ்டார் வந்து எக்ஸ்ட்ரா போட்டுக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சரௌண்டிங் ஆட்டம் பார்க்கணும். இங்கே சரௌண்டிங் ஆட்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சிஜன். ஆக்சிஜனுடைய வேலன்ஸ் எலக்ட்ரான் வந்து 6. இன் ஆர்டர் டு கம்ப்ளீட் ஆக்டேட் ஆக்சிஜனுக்கு 2 எலக்ட்ரான்ஸ் தேவைப்படுது. அதனால் நைட்ரஜன்கிட்டேருந்து ஒரு 2 எலக்ட்ரான் எடுத்துக்கும், இன்னொரு ஆக்சிஜன் நைட்ரஜன்லேருந்து 2 எலக்ட்ரான் எடுத்துக்கும். மீதி இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து லோன் பேராக இருக்கும். இப்போ நீங்கள் நம்பரிங் பண்ணிங்க அப்படின்னா 1 2 3 அப்படின்னு வரும். அப்போ 3 இருக்கனால இதோட ஹைபிரிடைசேஷன் வந்து பார்த்தீங்கன்னா sp2. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம், sp2. ஸோ இந்த மாதிரி ஹைபிரிடைசேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வச்சு ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த வீடியோவை மறக்காமல் செக் பண்ணுங்கள். ரிலேட்டட் வீடியோவில் கொடுத்துருக்கேன்.